தேங்காய் பூவை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் தண்ணி சத்து ஜாஸ்தி. இப்போ தேங்காய்ங்கிறது கெட்டியாக இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தா சாஃப்டாக இருக்கும். இதில் நிறைய காற்று மாதிரி நடுவில் இடம் இருக்கும். அண்ட் நிறைய வாட்டர் கண்டென்ட்டும் இதில் ஜாஸ்தி தேங்காவை விட. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய தேங்காய் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் கொழுப்பு சத்து, அதுவும் சேச்சுரேட்டட் ஃபேட் நிறையா இருக்குது. நல்ல சிறிய அளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் தேங்காய் பூவில் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் கிடையாது. இதில் குட் ஃபேட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. இது எல்லாமே டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு நல்லது. தேங்காய் பூ இளநீரை விட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. பட் அதில் சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. அது தேவையே கிடையாது. இது பேசிக்காக இதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. பட் யாருக்கு கிட்னி டிசீஸ் இருக்கோ அவங்க இதை ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக் குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தால். ஏன்னா இதில் மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ப்ளஸ் இது ரொம்ப ஹை கேலரி கிடையாது. அண்ட் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம். ஸோ இது ரெகுலராக எப்போ மார்க்கெட்டில் கிடைக்குதோ வாங்கி டெஃபினட்டாக குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த ஸ்நாக்காக கொடுக்கலாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம தேங்காய் பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தேங்காய் பூங்கிறது என்ன? நிறைய பேருக்கு தேங்காய் தெரியும், இளநீர் தெரியும், கொப்பரை தெரியும். பட் தேங்காய் பூங்கிறது ஈஸியாக விற்பாங்க, அதை பார்த்துருக்கோம். பட் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் மண்ணுக்குள்ளே கொஞ்ச நாள் வச்சிங்கன்னா அந்த தென்னை மரம் வளர்கிறதுக்கு அந்த செடி வெளில வரும். அந்த செடி வர டைமில் வெளியில் வரத்துக்கு முன்னாடி இந்த தேங்காய் பூ அந்த தேங்காய்க்குள்ளே ஃபார்ம் ஆகும். இது வழியாக தான் அந்த செடி வெளில வரும். ஸோ இது எம்ப்ரியோன்னு சொல்லலாம். இல்லை இது அந்த செடி வளர்கிறதுக்கு முன்னாடி வர ஒரு விஷயம். ஸோ தேங்காய் பூவை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் தண்ணி சத்து ஜாஸ்தி. இப்போ தேங்காய்ங்கிறது கெட்டியாக இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தா சாஃப்டாக இருக்கும். இதில் நிறைய காற்று மாதிரி நடுவில் இடம் இருக்கும். அண்ட் நிறைய வாட்டர் கண்டென்ட்டும் இதில் ஜாஸ்தி தேங்காவை விட. இதில் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் நிறைய மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதுனால இது டீஹைட்ரேஷனை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சம்மர் டைமில் இதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி அது வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நல்லாவே தாகத்தை அடக்கும். பட் இது ரெகுலராக கிடைக்காது. இது அந்த ஸ்ப்ரவுட்டிங் டைமில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நம்ம எப்போ இந்த தேங்காவை நம்ம பூமியில் போட்டு பண்ணுறோமோ இது ஸ்ப்ரவுட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ 12 monthsம் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேர் தேங்காய் வாங்கிட்டு வீட்டில் போய் அதை உடச்சி பார்த்தா உள்ள பூ இருக்கும். இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம், ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய தேங்காய் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் கொழுப்பு சத்து, அதுவும் சேச்சுரேட்டட் ஃபேட் நிறையா இருக்குது. நல்ல சிறிய அளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் தேங்காய் பூவில் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் கிடையாது. இதில் குட் ஃபேட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. இது எல்லாமே டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு நல்லது. ஸோ இதை ரெகுலராகவே அவங்க கட் பண்ணி அதை ஒரு ஸ்நாக் மாதிரி கூட எடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. அண்ட் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால கேலரியும் அந்த அளவு கிடையாது நம்ம தேங்காய் மாதிரி. பட் இது ரொம்ப நாள் நிற்காது. இது நம்ம எடுத்துட்டோம்னா வித்தின் அ டே ஆர் 2 சாப்பிட்டுடணும். இல்லைன்னா அது கெட்டு போயிடும். ஏன்னா அது ரொம்ப எலசான ஒரு விஷயம். பட் இதை நம்ம வெல்லம் போட்டு இல்லை சர்க்கரை போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு நிறைய பேர் பழகிட்டாங்க. இது தேவையே கிடையாது. ஏன்னா அதுலேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. தேங்காய் இருக்கிற ஸ்வீட்னஸ் இது இருக்காது. ஏன்னா இதில் அந்த அளவு கார்போஹைட்ரேட் சத்து கிடையாது.
பட் தேங்காய் பூ வந்து இளநீரை விட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. பட் அதில் சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. அது தேவையே கிடையாது. இது பேசிக்காக அதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. பட் யாருக்கு கிட்னி டிசீஸ் இருக்கோ அவங்க இதை ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. இந்த மேங்கனீஸ், மெக்னீஷியம் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் கண்ட்ரோல், பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது இது. ஏன்னா எதில் மேங்கனீஸ் இருக்கோ இது இன்சுலினை சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்சுலின் நல்லா சுரந்தா ஆட்டோமேட்டிக்காக பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அதனால ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸில் இது ரொம்ப நல்லது. யாருக்கு இன்னும் பீட்டா செல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகலையோ அவங்க தாராளமாக இதை சாப்பிட்டா அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக் குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தால். ஏன்னா இதில் மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ப்ளஸ் இது ரொம்ப ஹை கேலரி கிடையாது. அண்ட் இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரெகுலராக எப்போ மார்க்கெட்டில் கிடைக்குதோ வாங்கி டெஃபினட்டாக குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த ஸ்நாக்காக கொடுக்கலாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட 11 மணி, 3 மணி இல்லை 6 மணிக்கு எதாவது சாப்பிடணும்னு யோசிக்கிறச்சு இதை சாப்பிடலாம். இதில் லைட் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க எப்போ பாரு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட முடியுமா, இது சுகர் ஏற்றாத எது சாப்பிட முடியும்னு பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு சுண்டலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். தேங்காவை விட இதை மிக்ஸ் பண்ணால் இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி அந்த அளவு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேங்காய் மாதிரி இல்லாததுனால இது ஹெல்த்துக்கும் பெட்டர். பட் இதை வந்து துருவ முடியாது. இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வேணால் சுண்டலில் போட்டுடலாம். வதக்க வேண்டாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இதை சாப்பிடணும். ஏன்னா இதில் வாட்டர் கண்டென்ட்டில் தான் அத்தனை மினரல்ஸும் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இது வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஸோ பல விஷயம் இதில் இருக்குது. விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வந்து அக்டோபர் டு ஜான்வரி நிறைய பேர் ரொம்ப கம்மி தண்ணி குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாகம் எடுக்கலை. எப்படி ஏப்ரல் டு செப்டம்பர் நிறைய தாகம் எடுக்குது, தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க குடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு இதை சாப்பிட்டா கொஞ்சமாவது வாட்டர் கண்டென்ட் வந்து அந்த பெனிஃபிட் கூட கிடைக்கும். அண்ட் பிளெயின் வாட்டரை விட எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. சோடியம் லைட்டாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ தேங்காய் பூவில் விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? இது வந்து இம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் ஆகும். இது நம்ம ஸ்கின்ல கொலாஜன் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் ஆகும். ஸோ இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இது வந்து பல விதமான நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால உடம்புக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைச்சா இது ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது. இது சில கேன்சர்ஸ் வராத தவிர்க்கிறதுக்கும் நல்லது. டயபெட்டிஸ் இனிஷியல் ஸ்டேஜில் வராத இருக்கிறதுக்கும் நல்லது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி எதில் இருக்கோ இது வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகும். இப்போ இதில் சிறிய அளவு மாவு சத்து இருக்கிறதுனால வெறும் இளநீருக்கு பதில் இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எனர்ஜியும் கொடுக்கும். ஸோ இப்போ இட்ஸ் அ கோ டு ஸ்நாக். இது எனர்ஜி கம்மியாக இருக்குது, பட் எனர்ஜி கொடுக்கும். ப்ளஸ் ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் தண்ணி சத்தும் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒன்றுமே போட வேண்டாம், ஜஸ்ட் கட் பண்ணி சின்ன பீசஸாக போட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா நேச்சுரலாக ஸ்வீட்னஸும் இருக்குது, வாட்டர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ சின்ன பசங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் ஹை இல்லை, சோடியமும் ஹை இல்லை, அந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் தேங்காய் பூ பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.